ஃபார்மட் நியூமராலஜி. உங்கள் மகாதன் சேகர் ராஜா உங்களுடன் உரையாட வந்து உள்ளேன். திருமண தேதி. இந்த திருமண தேதியில் 8 பற்றி எல்லாரும் பயப்படுறோம். உலகமே பயப்படுகிறது. காரணம், அதுக்கு அதீத சக்தி இருக்கிறது. ஆனால் இதில் ரகசியம் என்னவென்றால், 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவங்க கார் எண் 8இல் இருந்தால் ஒன்றும் பண்ணாது. 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள் அவர்கள் வீட்டு எண் 8 இருந்தால் ஒன்றும் பண்ணாது. ஆனால் திருமணம் மட்டும் 8ஆம் தேதி பிறந்தவர்கள் 8ஆம் தேதி பண்ணால் எதுவும் பண்ணாதுன்னு சொல்ல முடியாது, பண்ணும் உங்களை. அதே நேரத்தில் 8ஆம் தேதி பிறக்காதவர்கள் 8ஆம் தேதி அவர்களுக்கு உள்ளே நுழையுது என்றால் அது பிரச்சனையை கொடுக்கும். அதே நேரத்தில் 8ஆம் தேதியில் பிறந்தவர்கள், அது 8னா வெறும் 8 அல்ல, 8, 17, 26ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு திருமண தேதியில் அட் எனி காஸ்ட் 8 இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அல்லாமல் மற்றவர்கள் பொதுவாகவே வைத்துக் கொள்ளுங்கள், வேறு தேதியில் கூட பிறந்திருக்கார்கள், அவர்களுக்கு திருமண தேதியில் என்னென்ன நம்பர் இருக்கலாம் இருக்கக்கூடாது. 2, 8 இருக்கக்கூடாது, 3, 8 இருக்கக்கூடாது. 3, 8 திருமண தேதியில் இருந்தால் அந்த திருமண வாழ்க்கை எவ்வித காரணமும் இருக்காது. ஈகோ ப்ராப்ளம் கூட வச்சுக்கிறேங்க. ஈகோ ப்ராப்ளத்தில் 2 பேரும் விலகி விடுவார்கள். நீங்கள் ரீசனுன்னு சொல்லி தேடி பார்த்தா ஒரு ரீசன் இருக்காது. ஏதோ சும்மா வாய் வார்த்தைக்கு 2 வார்த்தை அவர்கள் பேசியிருப்பார்கள். அப்போ அது ஈகோ ப்ராப்ளம் தானே. 2 பேரும் குட் பை சொல்லிவிட்டு வெளியே வந்துடுவார்கள். எது திருமண தேதியில் 3, 8 இருந்தால். 2, 8 இருந்தாலும் அதே தான். கொஞ்சம், அதாவது 3, 8 இருந்தால் இமிடியேட்டாக நடந்துடும். 2, 8 இருந்தாக்கா அதிகப்படி ஒரு 1, 1.5 வருஷம் தாக்கு பிடிக்கும். இவ்வளோதான் வித்தியாசம். ஒரு 8 இருந்ததுனாக்கா அந்த ப்ராப்ளம் இருக்காது. திருமண தேதியில் 8 பற்றி பேசுகிறேன். திருமண தேதியில் ஒரே ஒரு 8 தான் இருக்குன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்துடாது கணவன் மனைவிக்குள். ஆனால் லைஃப் ஃபுல்லாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸ்ட்ரகிள் த லைஃப் ஆஃப் த எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் ஸ்ட்ரகிள் தான் இருக்கும். அந்த 2, 8, 3 இருந்தால் இந்த டிஸ்டர்பன்ஸ் வந்துடும். அது எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் சரி. அதேமாதிரி 7 இருக்குது. திருமண தேதியில் 7ன்னு இருக்குதுன்னு வைங்களேன். யாருக்குனாலும் சரி, யார் பிறந்த தேதி மேட்சிங் என்ன பார்த்து பண்ணீங்களோ, திருமண தேதியில் 7 இருந்ததுனாக்கா நீங்கள் பிறக்கிறது ஒரு இடம். ஆனால் திருமண தேதியில் 7ன்னு வந்துடுச்சுனாவே மேக்ஸிமம் ஒரு ஊரை விட்டு வேறு ஒரு ஊருக்கு வந்துடுவீங்க, இல்லைன்னா வெளிநாட்டுக்கு போய் ஷிஃப்ட் ஆகிடுவீங்க. அது இல்லாமல் அது வரைக்கும் நீங்கள் ஸ்லிம்மாக இருப்பீங்க. திருமண தேதியில் 7ன்னு வந்துடுச்சுனாவே உடம்பு பருமன் ஆயிடுவீங்க, ஃபேட் ஆயிடுவீங்க. சில பேருக்கு வந்துட்டு திடீர்னுட்டு அதிர்ஷ்டங்கிறது என்ன சொல்கிறது, அப்படி உச்சத்துக்கு போயிடுவீங்க. அப்படி பணம் சேர்ந்துடும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வேறு லெவலில் உங்களுக்கு லைஃபே போயிடும். இமேஜின் பண்ண முடியாத லைஃபை திருமண தேதியில் 7 இருந்துச்சுன்னா இமேஜின் பண்ண முடியாத லைஃப்பை பார்க்கலாம். எப்படி பெரும் உச்சத்துக்கு போயிடுவீங்க. கொஞ்ச காலம் அது கொடுக்கும், கொஞ்ச காலம் அந்த லைஃப்பை கொடுக்கும், கொஞ்ச காலத்தை திருப்பி எடுத்துரும். திருமண தேதியில் 7 இருந்தாக்கா. அதேமாதிரி திருமண தேதியில் 7 இருக்கிறவங்களுக்கு, திருமண தேதியை பற்றியே தான் பேசிகிட்ருக்கேன், புது டிசீஸ் வரும். அப்படி ஒரு டிசீஸ் யாருக்குமே வந்ததில் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அவங்க தேதியில் என்ன ப்ராப்ளம், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. உங்களுக்கு நல்லா தாங்க இருக்குது, செக் பண்ணி பார்த்தா இங்கே நல்லா தாங்க இருக்குது. அப்போ என்ன எப்படி வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. காரணம் திருமண தேதி. திருமண தேதியில் இப்படி இருந்தால் கூட இதில் நடக்குமா? இதை தான் நான் சொல்லிகிட்ருக்கிறேன். 35 வருஷத்துக்கு மேலே திருமண தேதியும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், முக்கியத்துவம் பெறுகிறது, 100% வேலை செய்யும். அதனால் திருமண தேதியை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். எல்லோரும் நினைக்கிற போல் அது என்ன இருக்குது, ஏதோ ஒரு முகூர்த்த நாள் கொடுத்துட்டா கல்யாணம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. இல்லை, அது உங்கள் வாழ்க்கையோடு உங்களோட பயணிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டதுக்கு அதுக்கும் பங்கு இருக்கிறது. அதுவும் உங்கள் லைஃபோட பார்ட்டிசிபேஷன் பண்ணும். உங்களை நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதும் உங்கள் திருமண தேதி தான். சரியான வழி காட்டாமல் போகிறதும் அதே திருமண தேதி தான். சொல்லிக்கிட்டே போயிட்டே இருப்பேன் நான். அவ்வளோ சமாச்சாரம் திருமண தேதியில் இருக்குது. ஸோ அதனால் திருமண தேதியை சாதாரணமாக எடுத்து, ஆனால் பட் முகூர்த்த நாள் பண்ணுங்கள். திரும்ப சொல்கிறேன், திருமணம் நடைபெறுதுனால் பொருத்தத்தையும் பாருங்கள், எல்லாம் செய்யுங்க. அந்த நாள் திருமண தேதி முகூர்த்த நாள் தான். நான் இது வரைக்கும் முகூர்த்த நாள் தான் கொடுக்குறேன், வெறும் நம்பர் மட்டும் அப்படிலாம் கிடையாது. அதனால் அதெல்லாம், ஆனால் இப்போது என்னிடம் தொடர்பு கொள்கிறவங்க என்ன கேட்காம அது பண்ணுறதில்ல, அதை டச் பண்ணிட்டு தான் பண்ணுறாங்க. சில பேர் வேறு தேதினா கூட மாற்றிக்கிறாங்க. வெளிநாட்டில் கூட சரி, இங்கேன்னு கிடையாது, வெளிநாட்டில் கூட சரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. முன்னெல்லாம் பார்த்திங்கனாக்கா அந்த யூரோப்பியன் சைடு
வெளிநாட்டில் யூஎஸ் சைட்லாம் பார்த்திங்கனாக்கா குறிப்பாக சனிக்கிழமை தான் மேரேஜே பண்ணுவாங்க. ஏன்னா சனி ஞாயிறு லீவு. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட சனிக்கிழமை பண்ணிட்டு அப்படியே ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் போவாங்க. தாலி கட்டுறது சனிக்கிழமை. அப்புறம் தான் சொன்னேன், சனி தொடர்ச்சி. நீங்கள் சனிக்கிழமை எதை தொட்டாலும் தொடரும். சனிக்கிழமை தாலி கட்டிங்கனாக்கா இன்னொரு முறை தாலி கட்டுற மாதிரி சூழ்நிலை வந்துடும். அப்படியே நான் 2 கல்யாணம் நடந்துடும் நடந்தேன். ஐயோ சார் அப்படின்ட்டு. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சனிக்கிழமை யாரும் அதிகமாக பண்ணுறதில்ல. விஷயம் ஏதோ 1-2 தேவை இருக்குமோன்னு தெரியல. மோஸ்ட்லி எல்லோரும் சனிக்கிழமை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டாங்க யூரோப்பியன் ஃபுல்லாக. ஏன்னா நம்ம தான் ஒரு நாள் சொல்லலை, இல்லை பல வருடங்கள் சொல்லி அவாய்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. எனிகோ அதனால் திருமண தேதியும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் பெறுகிறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது என்பதை கண்டிப்பாக அனைவருக்கும் புரிய வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் புது நிகழ்ச்சியில் புது தகவலுடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, வணக்கம்.